ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அந்த பட்டன் வந்து இந்த வீடியோ கீழேயே இருக்கும், சப்ஸ்கிரைப் அப்படின்னு. அதை பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி நம்ம சேனல்லேருந்து போடுற எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கலாம். சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக வந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய படிப்பு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை கேட்க போறோம். ஸோ அம்மா மகன் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய படிப்பு சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் தான் இந்த கதை. ரொம்ப அருமையான ஒரு கதை. ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வேலை கொடுக்கும், அதுக்கும் மீறி நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதை வச்சுட்டு நம்ம என்ன வேணா சாதிக்கலாங்கிற தைரியத்தை மனசுக்கு கொடுக்கக்கூடியது படிப்பு. ஸோ அந்த படிப்பு வந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ சீக்கிரமா கிடைச்சிடாது. படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வராது, வசதிகள் இருக்காது. ஆனா வசதிகளும் வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த பசங்களோ பொண்ணுக்கோ படிப்பு வராது. இது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதுல வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்மா, ஸோ மகன் அந்த படிப்பு சம்பந்தமா என்ன நினைக்கிறான், அவனுடைய விஷயம் என்ன, படிச்சுட்டானா, அது மூலமா நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தானா அப்படிங்கறத விவரிக்கக்கூடியதுதான் இந்த சிறுகதை. கேட்கலாமா? சிவசங்கரியின் படிப்பு. சும்மா சாத்தியிருந்த மரக்கதவை எட்டி உதைத்து திறந்து கொண்டு வந்தவன் கையில் இருந்த புஸ்தகங்களை அலட்சியத்துடன் மர ஸ்டூல் மேல் வீசிவிட்டு பார்வையை அறையை சுற்றி படர விட்டபோது முதுகுத்தண்டில் எரிச்சல் நமநமவென்று பரவியது. வீடா? இதுவா? இந்த 10 அடிக்கு 10 அடி புறாக்கூண்டா? காற்றோட்டம் இல்லாமல் உத்திரத்தை ஒட்டியிருக்கும் வென்டிலேட்டரிலிருந்து போனால் போகிறது என்று எட்டி பார்க்கும் வெளிச்சம் மட்டும் இலையோடும் அறையை, ஒரு பக்கமாய் ஸ்டவ் வைத்து சமையல், இந்தண்டை மூலையில் உண்ணுவது, உறங்குவது, உட்காருவது போன்ற சகல காரியங்களையும் செய்யும் காரணத்தாலேயே வீடு என்று அதை சொல்லிவிட முடியுமா? அதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? தாழ மாட்டாமல் அம்மாவிடம் முணுமுணுத்தால் அவள் தன் தேய்ந்து போன முகத்தில் அதையும் விட தேய்ந்து போன புன்னகையுடன் இவனை இதமாக ஏறிட்டு பேசுவாள். உன் கஷ்டம், ஆசை எனக்கு புரியுது ராஜா. ஆனா என்ன பண்றது? உங்க அப்பா அகாலமாய் போய் உறவு மனுஷன் அத்தனை பேரும் எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டான்னு நம்மள பந்தாடினதும், இப்போ எனக்கு நீங்க யாரும் வேண்டாம், என் புள்ள இருக்கான், 8 ஊருக்கு காப்பாத்துவான்னு வீரப்பா பேசிட்டு வந்தப்போ இந்த அறதான்ப்பா நமக்கு கை கொடுத்தது. 10 வருஷமாச்சு இதுல காலடி எடுத்து வச்சு. ஏதோ நல்ல காலம், டாக்டர் மாமா வாத்து சமையல் உத்தியோகமும் இந்த வீடு இருக்கிறதுனால ஒருவேளை சோத்த தின்னுகிட்டு யாரண்டியும் போய் கையேந்து நிக்காம நாம மானமா வாழ்ந்துட்டு வரோம். ஆச்சே, இன்னும் 2 வருஷம்தான். பல்ல கடிச்சுட்டு தள்ளிட்டா நீ டிகிரி முடிச்சிருவ. டாக்டர் மாமா உனக்கு நல்லதா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இருக்காரு. அப்புறம் நம்ம கஷ்டம் எல்லாம் விடிஞ்சிரும். உன்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி வசதியான வீட்டுக்கு குடி போயிடலாம். வெள்ளை சொல்லையா ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நானும் வேலையை விட்டுட்டு உன்னோட வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டுண்டு ஆத்தோட இருப்பேன். அது வரைக்கும் பொறுத்துக்கோடா ராஜா. எத்தனை முறைகள் அவள் பேசியிருப்பாள் இந்த பேச்சை. வார்த்தை மாறாமல் சின்ன குரலில் எதிர்காலத்தை பற்றின கனவுகள் கண்களில் வெளிச்சம் போட எத்தனை முறைகள் அம்மா அப்படி பேசியிருப்பாள். சட்டையை கலற்றி ஆணியில் மாட்டிவிட்டு வெளியே வந்து புலக்கடைக்கு சென்று கிணற்றடி பாசியில் கவனமாய் காலை வைத்து நீர் சேந்தி முகம் கை கால்களை கழுவி வேஷ்டி முனையிலேயே துடைத்து நோக்கி நடந்தபோது பின்கட்டு வாசலில் பூக்கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த பெண்களின் பார்வை தன்மேல் விழுவது புரிந்து கூச்சம் உண்டானது அவனுக்கு. வேஷ்டியில் துடைக்கருகில் இருக்கும் கிளிசலை பார்த்திருக்கிறார்களோ? காசு காசாய் பனியனில் டிசைன் வரைந்திருக்கும் பொத்தல்களை பார்த்து இப்படி பரிகசித்து சிரிக்கிறார்களோ? கால்களை அகலகலமாய் வைத்து அறைக்குள் வந்து சுவரில் சாய்ந்தபடி நின்றபோது சுய பச்சாதாபம் ஊற்றெடுத்தது அவனுக்கு. அந்த கிளிசல் பனியனை தலை சுற்றி எரிந்துவிட்டு நல்லதாய் ஒன்றை அணிந்து கொள்ள கூட வக்கில்லாமல் என்ன வாழ்க்கை இது? பின்கட்டு போர்ஷன்காரர்களும் அப்படி ஒன்றும் பணத்தில் புரண்டு பாலிலும் தேனிலும் முங்கி குளிப்பவர்கள் இல்லை என்றாலும் ஒற்றை அறையில் இவர்கள் அல்லாடுகையில் தாங்கள் 3 அறைகள் கொண்ட போர்ஷனில் வசிப்பதால் அந்த பெண்களுக்கு அலாதி திமிர். தவிர அப்பா தனியார் அலுவலகம் ஒன்றில் வேலை பார்த்து 1000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் பெருமை, டிவி இருக்கும் கர்வம், அதான் இப்படி சிரிக்கிறார்கள். சலிப்புடன் அவன் ஸ்டவ் அருகில் சென்றான். அம்மா கலந்து வைத்து விட்டு போயிருந்த டீ டம்ளரை எடுத்தான். ஏடு படிந்து
குளிர்ந்திருந்த பானம் கழிவுநீர் போல காட்சியளித்தது. வக்கனையாய் ஒரு டீ சாப்பிட கூட வக்கில்லாமல் என்ன வாழ்க்கை இது? தூ! கையில் எடுத்த டம்ளரை மீண்டும் தரையில் வைத்த வேகத்தில் கொஞ்சம் சிந்திய டீயை காரை பெயர்த்திருந்த தரை ஆர்வத்துடன் உறிஞ்சிக் கொண்டது. நகர்ந்து அலமாரியில் இருந்து எக்கனாமிக்ஸ் புத்தகங்களை கையில் எடுத்துக் கொண்டான். கதவை ஒரு கழித்து சாற்றிவிட்டு முற்றத்தை ஒட்டியிருந்த மாடிப்படி வழியாக மேலே போனான். முற்றத்தில் சாய்வு நாற்காலியை போட்டுக்கொண்டு பேப்பரும் கையுமாய் உட்கார்ந்திருந்த வீட்டு சொந்தக்கார கிழவர் இவனை பார்த்து கேலியாய் சிரித்தார். நீ படிக்கிற படிப்புக்கு மொட்டை மாடி கேட்கிறதாக்கும் என்று அந்த சிரிப்பு கேட்டது அவனை. தன்னுடைய பிள்ளை SSLC தாண்டாத போது இவன் மட்டும் பிகாம் படிப்பது அவரால் தாங்க முடியாத ஒரு சமாச்சாரம். நன்னா கடந்து அலையறா அவ. ஆசை மனுஷாளுக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனா விரலுக்கு தகுந்த வீக்கமா அது இருக்கணும். ஏதோ தன்னுடைய சமயக்கார தகுதிக்கு ஏத்த மாதிரி ஸ்கூல் முடிச்ச உடனே டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் படிக்க வைப்போம். பெரிய மனுஷா காலை பிடிச்சி காலகாலத்துல ஒரு வேலையில உட்கார்ந்து அவனுக்கு குடும்ப பொறுப்பை உணர்த்துவோம்னு இல்லாம இவன் படிக்கணும்னு சொன்னாங்கிறதுக்காக கடனை வாங்கியாவது காலேஜுக்கு அனுப்பாட்டா என்ன? ஆனாலும் ஒரு பொம்மை நாட்டிக்கு இத்தனை தாந்தும் குணம் கூடாது. தட்டி கேட்க ஆம்பளை இல்ல. அதான் தாந்தோணி தரமா தானு இருந்துட்டு பிள்ளைக்கு இடம் கொடுக்கறா என்று இவர்கள் காதுபடவே எத்தனை தரம் அந்த தாத்தா கரித்து கொட்டி இருக்கிறார். தாந்தும் குணமா அம்மாவுக்கா? பைசா பைசாவாக மிச்சம் பண்ணி இது நாளைக்கு அரிசி வாங்க, இது நாளன்னைக்கு மண்ணெண்ணெய் வாங்க என்று வயிற்றை கட்டி வாயை கட்டி திட்டம் போட்டு செலவழிக்கும் அம்மாவுக்கு தாந்தும் குணம் என்றால் அந்த வார்த்தைக்கு அகராதியில் புது அர்த்தத்தை தான் தேட வேண்டும். மாடிக்கு போனவன் வெயில் அதிகம் விழாத இடமாக பார்த்து கைப்பிடி சுவரில் உட்கார்ந்து கொண்டான். மாலை வெயில் தான் என்றாலும் சுல் என்று அடிப்பதில் கொஞ்ச நேரத்திலேயே தலைவலி வந்துவிடும் அவனுக்கு. அப்புறம் அதற்கு வேறு மாத்திரை வாங்கி விழுங்க வேண்டி வரும். எதற்கு வீண் செலவு? புத்தகத்தை பிரித்து வைத்துக் கொண்டான். பணவீக்கத்துக்கான காரணங்களை விளக்கும் அத்தியாயத்தை படிக்க ஆரம்பித்தவனின் கவனம் ஒரு பக்கத்தை புரட்டுவதற்குள் அவனுக்கு நேர் கீழாக இருந்த குப்பை தொட்டியிடம் அவனுள் கவிந்து கொண்டிருந்த பையனிடம் சென்றது. அந்த பையனை அவன் அடிக்கடி இங்கே பார்க்கிறான். சின்னவன்தான். வயது 15 அல்லது 16 இருந்தால் அதிகம். கோணி ஒன்றை முதுகில் இருந்து வழிய விட்டுக் கொண்டு வாரத்துக்கு 2 அல்லது 3 முறைகள் இந்த தெருவுக்கு வந்து போவதை அவன் பார்த்திருக்கிறான். சில நாட்களுக்கு கோணி பழைய பேப்பர்களின் திணிப்பால் பிதுங்கி வழியும். பல நாட்களுக்கு கால்வாசி கூட நிறைந்திருக்காது. தெரு தெருவாய் சென்று குப்பை தொட்டிகளை கிளறி பழைய பேப்பர் துண்டங்களை சேகரித்து கடையில் போட்டால் இவனுக்கு என்ன கிடைக்கும்? இவன் தனியாளா இல்லை இவனுக்கென்று குடும்பம் உள்ளதா? அவனுக்கு திடுமென சில மாதங்களுக்கு முன் பின்கட்டு போர்ஷன் தொலைக்காட்சியில் பார்த்த பசி படம் நினைவுக்கு வந்தது. அதுவும் இப்படித்தானே. அந்த கதாநாயகி பேர் என்ன? சோபா. தெரு தெருவாய் சென்று பேப்பர் பொறுக்குவாள். என்னமாய் நடித்தார் அந்த நடிகை. நடிப்பு என்று சொல்ல முடியாதபடி தத்ரூபமாய். ஆனால் பாவம் செத்து விட்டார் இல்லை? வாழ்க்கையில் புகழ், பணம், திறமை என்று எல்லாம் நிறைந்தவர் கூட எதற்காக தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள்? புத்தகத்தை தளைத்து கொஞ்சம் சாய்ந்து பார்த்தபோது அந்த பையன் குப்பை தொட்டியை விட்டுவிட்டு எதிர் சுவரில் ஒட்டியிருந்த போஸ்டரிடம் சென்று அதை கிழித்து எடுக்க முற்படுவது தெரிந்தது. அரசியல்வாதி ஒருவரின் மகள் பெரியவளாகி விட்டதால் அவளுக்கு நடக்க போகும் மஞ்சள் நீராட்டு விழா பற்றின போஸ்டர் அது. வர வர மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ரொம்பத்தான் விவஸ்தையே இல்லாமல் போய்விட்டது. எந்த விஷயத்தை வீட்டோடு வைத்துக் கொள்வது, எதை பறைசாற்றுவது என்கிற அடிப்படை பண்பாடு கூட மறைந்து விட்டது அவர்களுக்கு. பூச்ச நாச்சம் இல்லாமல் போஸ்டர் போட்டு அவர்கள்தான் ஒட்டுகிறார்கள் என்றால் இந்த ஆட்டு மந்தை மக்களும் அதை எந்தவித கேவல உணர்வும் இன்றி ஏற்றுக்கொள்கிறார்களே. இந்த வெட்கக்கேட்டை யாரிடம் சொல்லி முட்டிக் கொள்வது? பேப்பர் பொறுக்கும் பையன் அந்த போஸ்டரை துளி மிச்சம் வைக்காமல் கிழித்து எடுத்து கோணியில் போட்டது ஒருவித நிறைவை தர அவன் நிமிர்ந்து இன்னும் கொஞ்சம் வசதியாய் உட்கார்ந்து கொண்டான். சற்று தள்ளி ஒரு கைவண்டியில் பெரிய ஐஸ் கட்டி ஒன்றை வைத்து ஒரு ஆள் இழுத்து வருவது பார்வையில் பட்டது. நீளமும் அகலமுமாய் ஐஸ் கட்டி. சாதாரணமாய் இந்த அளவு ஐஸ் கட்டிகளை சாவு நடந்த வீட்டில் தான் வாங்குவார்கள் இல்லை? கைவண்டிக்காரர் வண்டியை நிறுத்திவிட்டு வேஷ்டி மடிப்பில் இருந்த சீட்டு ஒன்றை எடுத்து ஊன்றி பார்த்தார். பின் தலையை இப்படியும் அப்படியும் திருப்பி வீடுகளில் உள்ள கதவு எண்களை கவனித்தார். எதிர் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த வயதான அம்மாளை நெருங்கி, இது 7ஆம் நம்பருங்களா என்று வண்டிக்காரர் உரக்க கேட்பது இவனுக்கு கேட்டது. எதிர் வீட்டு பாட்டிக்கு காது கேட்காது.
இதை யார் அந்த வண்டிக்காரரிடம் எடுத்துச் சொல்வது? அவனுக்கு காரணமே இல்லாமல் தன் தந்தை அகாலமாய் செத்து போனது மனசுள் வந்து நின்றது. அப்பா நல்ல உயரம், ஒல்லிதான், நெடுநெடுவென்று பனைமரம் மாதிரி நிமிர்ந்து நிற்பார். ஹார்பரில் வேலை பார்த்து வந்தார். ஒரு நாள் கிரேன் மூலம் மேலே தூக்கப்பட்ட சரக்கு மூட்டை சற்றும் எதிர்பாராமல் அருந்து விழுந்ததில் கூழாகி போனவரை வீட்டுக்கு கொண்டு வந்து கிடத்தினதும், அப்பாவா இதுவா என்று அம்மாவின் பின்னால் ஒண்டிக் கொண்டு பயந்து பயந்து எட்டி பார்த்ததும் அவனுக்கு இப்போது ஞாபகத்துக்கு வந்தது. அன்றைக்குத்தான் அம்மாவை என்னமாய் அலைக்கழித்தார்கள் அந்த ராயபுரத்து வீட்டுக்காரரும் மற்ற குடித்தனக்காரர்களும். தாத்தா பாட்டிக்கு அப்பா ஒற்றை பிள்ளை. காவேரி ஸ்நானத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு அதிசயமாய் ரயிலேறி போனவர்களுக்கு பிள்ளை போய்விட்டான், உடனே வரவும் என்கிற செய்தியை பெரிய மனுஷர் யாரையோ பிடித்து சொல்ல வைத்து விட்டாலும் அவர்கள் பறந்தா வர முடியும். பதறிக்கொண்டு புறப்பட்டவர்கள் வந்து சேர இடம் கொடாமல் என்னமாய் வீட்டுக்காரர் எகிரி குதித்தார். அதெல்லாம் உங்க இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாதுங்க. அகாலமா போன வீட்டுல ராத்தங்க கூடாதுன்னா கூடாதுதான். சட்டு புட்டுன்னு எடுக்கிற வழிய பாருங்க என்று தயவு தாட்சணியம் இல்லாமல் அவர் கூறியது ஒரு பக்கம் என்றால், ரத்தமும் சதையும் கொளகொளத்து வெளியாகி இறந்தவரின் சடலத்தை ஐஸ் கட்டி வைத்து பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரஜை கூட இல்லாமல் அம்மா பிரமை பிடித்து இருந்து விட்டதில், என்னம்மா இது, இந்த பொணம் இப்படி நாத்தம் புடுங்கிறது, ஆச்சின்னு எடுத்துட்டு போகாம என்னத்துக்காக காத்துட்டு இருக்கா என்று ஆளாளுக்கு பேசின குடித்தனக்காரர்கள் இன்னொரு பக்கம். கடைசியில் தாத்தா பாட்டி இருவரும் வரும் முன் சாயங்காலமே எடுத்ததுதானே நடந்தது. உசுரோட இருந்து எங்களை அனுப்பவும் கொல்லி போடவும் பிள்ளை இருக்கான்னு சந்தோஷப்பட்டமே, இன்னைக்கு அவனோட முகமொழி கூட கிட்டாத அளவுக்கு பாவி ஆயிட்டனே என்று அன்றுதான் பாட்டி எப்படி முட்டிக்கொண்டு கதறினாள். கீழே வண்டியில் இருந்து ஐஸ் கட்டி உருகி ஓடியதில் வண்டியை சுற்றி தரை ஈரமாக முற்பட்டது. இந்த வண்டிக்காரர் எப்போது சரியான விலாசத்தை தேடி எப்போது ஐஸ் கட்டியை உரியவரிடம் சேர்ப்பிக்க போகிறார்? அதற்குள் ஐஸ் கட்டி உருகிவிடாமல் இருக்க வேண்டுமே. தவிர இவர் இப்படி நாளியாக்குவதில் அப்பாவின் பிணம் நாரத் தொடங்கின தினசில் இது தேவைப்படும் உடலும் அழுகத் தொடங்காமல் இருக்க வேண்டுமே. முகம் தெரியாத எவருக்காகவோ தான் கவலைப்படுவது லேசாக எரிச்சலை எழுப்ப அவன் தலையை திருப்பினான். அட, முட்டிச்சந்தில் திரும்பி இந்த பக்கமாய் வருவது யார்? வேதாச்சலமா? ஆமாம், அவனேதான். எப்போது வந்தான் டெல்லியிலிருந்து? இந்த பாழா போன ஊர்ல எவன்டா இருப்பான்? இங்க எல்லாத்துலயும் ஜாதி இழுத்து குழப்பறத தவிர இவனுங்களுக்கு என்ன தெரியும்? எம்ஏ அட்மிஷன் மெரிட்ல வேணும்னா வடக்கே போறதை தவிர வேற வழியே இல்ல. எங்க அக்கா டெல்லியில இருக்கா, நான் அங்க போயிட போறேன்பா என்று பெரிதாய் பீற்றிக்கொண்டு 3ஆம் மாசம் போனவன் எப்போது திரும்பி வந்தான்? எம்ஏ இடம் கிடைத்ததா இல்லையா? கிடைத்திருந்தால் இங்கே ஏன் வருகிறான்? அருகில் வந்ததும் கேட்டுவிடலாம் என்கிற உத்தேசத்துடன் அவன் எழுந்து நிற்க, வேதாச்சலம் அவன் வீடு வரையிலும் வராமலேயே முந்தின வீட்டுக்குள் நுழைந்து மறைந்தான். அவன் சலிப்புடன் மீண்டும் உட்கார்ந்தான். வேதாச்சலத்துக்கு அட்மிஷன் கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன என்கிற ஆயாசத்துடன் கவிழ்த்து வைத்திருந்த புஸ்தகத்தை நிமிர்த்திய போது உறக்க சிரிக்கும் குரல் அருகாமையில் கேட்டது. இப்படி அதிர்வேட்டு மாதிரி சிரிப்பது அல்டாப் சீனு ஒருத்தனுக்கு தானே சாத்தியம்? உட்கார்ந்திருந்தவன் எழுந்திருக்காமலேயே முன்னால் சாய்ந்து மெல்ல எட்டி பார்த்தான். அவனேதான். வீட்டு வாசலில் நின்று கொண்டு வீட்டுக்காரர் சம்சாரத்துடன் ஏதோ பேசி சிரித்தவனை உற்று நோக்குகையில் ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தன. பட்டு வேட்டி, ஜரிகை அங்கவஸ்திரம், வாய் நிறைய வெற்றிலை, குங்கும பொட்டு. வீட்டுக்குள் இருந்தா வருகிறான்? இவன் எப்போது வீட்டுக்குள் போனான்? நான் பார்க்கவே இல்லையே. மாடிக்கு வரும்போதே உள்ளே இருந்தானா? சட்டென்று 4 நாட்கள் முன்பு பின்கட்டு பெண்கள் நமட்டு சிரிப்பும் வம்பு குரலுமாய் பேசின விஷயம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனாலும் அவன் ரொம்ப மோசம் தாண்டி, சினிமால சான்ஸ் வாங்கி தரேன், ஓட்டு வீட்டா மச்சு வீட்டாக்குறேன்னு அதை இதையும் சொல்லிட்டு அந்த கடங்காரன் நேரங்காலம் இல்லாம வந்து இழிச்சு பேசுறான்னா இவ்வளவு அவுத்து போடாத குறைய மயங்கி நிக்கிறாளே, வெக்கமான இல்லாம. தாலி கட்டுனவன் வயசானவனா இருந்த என்ன, அதுக்காக இப்படியா அலையணும்? எவன் கிடைப்பான்னு? ச்சே, சரியான டேஷ் ஜாதிடிமா. 4 அடி தள்ளி இருந்த தகர குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருந்தவனுக்கு அன்று புரியவில்லை கடன்காரன் யார், மானங்கெட்ட ஜன்மம் யார் என்று. இப்போது புரிந்தது. 60 வயது வீட்டுக்காரரையும் அவர் 3ஆம் தாரமாக மணந்த சரோஜினி மாமியையும் இந்த அடாவடி சீனுவையும் தானா? அப்ப நான் வரட்டுமா சரோஜி? இன்னும் 2 நாள்ல ப்ரொடியூசர் ஆண்ட பேசிட்டேன்னா
அப்புறம் பார்த்துட்டே இரேன். உன்னை அழைச்சிட்டு போக கம்பெனி காரே வந்து நிக்கிறப்போ என்னடாதுன்னு ஸ்தம்பிச்சு போய் நிக்க போற பாரு. சரி, நான் வரட்டுமா? மீண்டும் அவுட்டு சிரிப்பு ஒன்றை சிரித்தபடி சீனு படி இறங்கி போக பின்கட்டு பெண்கள் யூகம் சரிதானா என்ற கேள்வி அவனுக்கு தோன்றியது. சீனு மாதிரி சவுடால் ஆசாமியை சினிமா ஆசை காரணமாய் நம்பி வீணாய் மாமி ஏமாந்து போவாளோ? கவலையுடன் சிந்திக்கத் தொடங்கியவன் தெரு முனையில் அம்மா தலைப்பில் எதையோ மூடியபடி வேகமாய் வருவதை காண ஒருவித அவசரத்துடன் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு பக்கத்தை பிரித்தான். நாட்டில் பணவீக்கம் ஏற்படுவதற்கு காரணங்கள் பல. அவற்றில் புத்தி பாடத்தில் பதிய மறுத்தது. வேதாசலத்துக்கு டெல்லி கல்லூரியில் இடம் கிடைத்ததோ? சரோஜி மாமி ஏமாறாமல் இருப்பாளோ? பின்கட்டு பெண்கள். என்னடா ராஜா, படிக்கிறியா? மிக அருகில் குரல் ஒலிக்க தூக்கி வாரி போட்டு திரும்பினால் அம்மா கையில் ஒரு டம்ளர். நீ எதுக்குமா மாடிக்கு வந்த? குரல் கொடுத்தா கீழே வரமாட்டேனா? இல்லடா ராஜா, உனக்கு பரீட்சை சமயம் இல்லையா? உன்னை வீணா தொந்தரவு பண்ணலாமா? விழுந்து விழுந்து படிக்கிற பிள்ளைக்கு தெம்பு வேணுமேனு டாக்டர் மாமி கிட்ட கேட்டு ஒரு ஆளுக்கு பால் கடனா வாங்கிட்டு வந்தேன். காய்ச்சின கையோட சூடா குடிச்ச நல்லதாச்சேன்னு எடுத்துட்டு வந்தேன்டா. மூச்சு லேசாக இறைக்க பேசியவளை நிமிர்ந்து பார்த்தான் அவன். உழைத்து உழைத்து தேய்ந்து போன உருவம், எண்ணெய் பசை இல்லாமல் பறந்த முடி, சாயம் போன புடவை, மூலியாய் இருந்த கழுத்து கைகள், பித்த வெடிப்பு கண்ட பாதங்கள், கண்களில் சோர்வு. எதுவும் பேசாமல் அம்மா நீட்டிய டம்ளரை வாங்கினான். அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவாறு அம்மா அவன் அருகில் கைப்பிடி சுவரில் அமர்ந்தாள். நான் மாடிக்கு வர்றப்ப அந்த வீட்டுக்கார மாமா கடன் வாங்கியாவது பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஆடம்பரத்தை பாரு. ஆனாலும் இந்த ஜபர்ஜஸ்த் கூடாதுமா. அது என்ன ஆகாசத்துல இருந்து குதிச்ச பிள்ளையான்னு குத்தலம் என் காதுபடவே பேசுறாரு. ஆமா, என் பிள்ளை எனக்கு வசதிதான், அருமைதான். ஆகாசத்துல இருந்து குதிச்சாதானா? அம்மா கஷ்டம் புரிஞ்சு ராப்பகலா கஷ்டப்பட்டு அங்க இங்க நிமிஷ காலம் கவனத்தை விடாம நீ படிக்கிறதும் பாடுபடுறதும் எனக்குத்தானே தெரியும். அவர் புள்ள மாதிரி படிப்பு ஏறாம தண்டச்சோத்து தடிராமனாவா நீங்க இருக்க? எத்தனை சிரமப்பட்டு படிக்கிற ராசா நீ. கிடக்கிறது பொறாம பிடிச்ச ஜென்மம். நீ பாலை குடிப்பா, சூடு ஆறத்துக்கு முன்னால குடிச்சிருப்பா. மிகுந்த கரிசனத்துடன் அன்புடன் பேசிய அம்மாவின் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் முகத்தில் லேசாய் தெரிய கயிறு போல மெலிந்த குச்சி கையால் அவன் தலைமுடியை அம்மா கோதிவிட வாயில் ஊற்றிய பாலை விழுங்க முடியாதபடி ஒரு அவஸ்தை மெதுமெதுவாய் அவனுள் பரவ ஆரம்பித்தது. சிவசங்கரி அவர்கள் எழுதிய சிறுகதை படிப்பு முற்றும். இந்த கதையில வரக்கூடிய அந்த பையன் அம்மா மேல, தன்னுடைய அப்பா மேல, சமூகத்தின் மேல கூட அக்கறையா அன்பா பாசமா தான் இருக்கான். சமூகத்துல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அவன் மனசுல ஓடிட்டே தான் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா நல்ல பையன்தான். ஆனா படிச்சு முன்னேறினாதான் நம்ம வாழ்க்கை, அப்பதான் நம்ம அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு தெரியுது. ஆனா அவனுடைய கவனம் பல வகையில செதறுது. மாடியில் உட்கார்ந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுடைய கவனத்தை பல விஷயங்கள் கவர்ந்து வேற ஒரு லைனுக்கு இழுத்துட்டு போறதுனால அவனால படிக்க முடியல, ரொம்ப தவிக்கிறான். ஆனா அம்மாவனுடைய எதிர்பார்ப்பை கேட்டதுக்கு அப்புறம் அவன் மனசுக்குள்ள பல சிந்தனைகள் ஓடுறதுனால அம்மா கொடுத்த பாலை கூட அவனால விழுங்க முடியல. தொண்டைய அடைக்குது அவனுக்கு. சமூக அக்கறை இருக்கு, பாசம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி படிச்சாதான், வேலை கிடைச்சாதான் தன்னுடைய குடும்பம் முன்னேறுங்கிறத அம்மா சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் படிச்சானா, எந்த அளவுக்கு படிச்சு நல்ல வேலையில உட்கார்ந்தானுங்கிறதெல்லாம் நமக்கே அந்த முடிவை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதை சம்பந்தமான ஒரு கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.